பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, Senior Living by Casa Grande. Life begins at 50. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7th Sense at 7 PM. தொடர்ந்து மாலை 7 மணிக்கு நாம் அன்றைய நாள் பொழுதுடைய முக்கியமான விஷயங்களை அலசி வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம், டிடிவி தினகரன் கூட்டணியில் இணைஞ்சிட்டாரு. ஓபிஎஸ் மகன் பியூஷ் கோயலை சந்தித்துட்டாரு. அடுத்து தேமுதிகவா, ராமதாஸை என்ன பண்ண போறாரு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அரசியல் கணக்குகளோடு இருக்கிறது. நம்மளும் வலுப்பெறுகிறதா என்டிஏ, நடுக்கத்தில் இருக்கிறாரா ஸ்டாலின் அப்படின்னு இன்னைக்கு தலைப்பு வச்சு பேசியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி லார்ஜர் இன்ட்ரெஸ்டோடைய அதோட முக்கியமான விஷயம், மசாலாலாம் இல்லை, நமக்கு ஒரிஜினலான விஷயம் பேசக்கூடிய விஷயமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு பல ஊடகங்களால் அண்டர்பிளே செய்யப்பட்ட ஒரு பிளாக் அவுட் செய்யப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம். 2023 திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சர்ச்சையில் சிக்கினார். மிகப்பெரிய விஷயம். அவர் தொடர்ந்து சர்ச்சையில் மாற்றுறது வேற, பட் ஆனால் அவர் சர்ச்சையில் அன்று சிக்கியது தேசிய அளவில் பிரபலமானது எதில் அப்படின்னு பார்த்தோன்னா, சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தி அதில் போய் அவர் பேசியது. அதற்கு அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அப்படிதான் பேசுவேன்னு சொல்லி, நார்த் இந்தியாவில் ஒரு சாமியார் அவர் தலையை வெட்டி வந்தால் இது தருவேன் அப்படின்னு சொல்லி, இது போல பல பரபரப்புகள் போய் மத்திய பிரதேஷ் உள்ளிட்ட தேர்தல்களில் உதயநிதி அவருடைய பேச்சு எதிரொலித்து காங்கிரசுக்கு பாதகமாக அமைந்தது அப்படின்ற பேச்சு வரைக்கும் வந்தது. அந்த இதில் பார்த்தோன்னா திரு அமித் மால்வியா, பாஜகவுடைய ஐடி விங்குடைய தேசிய தலைவர், அவர் உதயநிதி அவருடைய பேச்சை குறிப்பிட்டு இந்த பேச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ரேஸ், இந்த பெரிய ரேஸையே அழிக்க சொல்றாரு, இந்த பெரும் இனத்தையே அழிப்பது போல இருக்கிறது உதயநிதியின் பேச்சு அப்படின்னு விமர்சன தொனியில் பதிவிட்டிருந்தார். அந்த அமித் மால்வியோட பதிவு ட்ரிகரிங் ஒன்னாக இருக்கிறதுன்னு 153A அப்படின்னு 2 பிரிவுகளின் கீழ் திருச்சியில போலீஸ் வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கை தள்ளுபடி செய்யுமாறு திரு அமித் மால்வியா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு துறந்திருந்தார். அந்த வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு பெரும் அளவு பரபரப்பு ஏற்படுத்தி தீர்ப்பும் வந்திருக்கிறது. நீதிபதி ஸ்ரீமதி அவர்களுடைய தீர்ப்பு பெரும் அதிர்வலைகளை அரசியல் ரீதியாகவும் ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல அமித் மால்வியோட பதிவுன்றது ஒன்றும் தப்பு இல்லை, அவரது ஒன்றும் ட்ரிகரிங்கா இல்லை, உதயநிதி அவருடைய பேச்சு தான் ட்ரிகரிங்காக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஹிந்துத்துவா பற்றி கிளாஸ் எடுத்திருக்கிறது, சனாதனம் பற்றி சொல்லி இருக்கிறது, காமராஜர், காந்தி உள்ளிட்டோருடைய நிலைப்பாடுகள் என்ன என்றும் அலசி இருக்கிறது அந்த தீர்ப்பு. என்ன நடந்திருக்கிறது நீதிமன்றத்தில்? நமது ஆசிரியர் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்றைய 7th Sense, சனாதன ஒழிப்பு உதயநிதிக்கு குட்டு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் அரசியல் கலப்பு இல்லைன்னு சொன்னீங்க. நிச்சயமாக அரசியல் இருக்குது, நம்ம அதை கடைசியில் நம்ம பேச போகிறோம். ஏன்னா யார் விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறாரோ அவர் மிக முக்கியமான அரசியல்வாதி, தமிழ்நாட்டுடைய நம்பர் 2, அவர் தமிழ்நாடு அரசுடைய துணை முதலமைச்சர். ஸோ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பொலிட்டிக்கல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணாமல் போகாது. ஸோ பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ட் விஷயமும் கூட. நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல் நம்ம இன்றைக்கி திரு டிடி தினகரன் இணைஞ்சிருக்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியமான பரபரப்பு. ஸோ திமுக கூட்டணியில் நேற்று திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிச்சிருக்கிறார், நம் கூட்டணியிலேயே தோழமை இயக்கங்களிலேயே கூட நம்மை பிடிக்காத சிலர் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படின்னு. திமுக கூட்டணியில் புகைதா அப்படின்னு கேட்டபோது நம்ம ஆமான்னு சொன்னோம். அது இல்லைன்னு மற்றவங்களுக்கு தமிழக முதலமைச்சரே ஒரு தெளிவு கொடுத்துட்டார், ஆமாம் புகைதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் திரு டிடி தினகரன் திரும்பவும் இந்த கூட்டணியில் சேருவார் அப்படிங்கிறத கோயில்பட்டிலேயோ ராமநாதபுரத்துலேயோ முதல் முறையாக நான் தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திரு டிடி தினகரன் அறிவிச்சு அன்னைக்கே நம்ம சொன்னோம். ஆமாம், திரும்ப அவங்க தான் வரப்போறாரு, நமக்கு அவங்க தான் சேர போறாரு அப்படின்னு நம்ம அன்னைக்கே நம்ம சொன்னோம். அது ஒரு பலமுறை சொன்னோம், அண்ணனுடைய முதல் வாய்ப்பு இதாக தான் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதை தாண்டி நம்ம ஏன் பேசுகிறோம், நீங்கள் ரைட்லி மென்ஷன் பண்ணது போல் எல்லா ஊடகங்களும் இப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி இல்லாமல், நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு அது இந்த அளவுக்கு போயிருக்கும்போது இன்றைக்கி எந்த ஊடகங்களையுமே எங்கேயுமே ஒரு முக்கிய கவனப்பொருளாமல் ஒரு 13 பக்க செய்திகளில் ஒரு செய்தியாக ஓடி போகிற மாதிரி கொண்டு போயிருக்கும்போது இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த விவாதத்தை எடுத்திருக்கோம். இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்துக்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்தது, அவர்களுக்கு ஒரு மனதளவில் ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு, அப்பா நமக்கு ஒரு போக்கிடம் இருக்குப்பா, நம்ம எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்பட்டால் கூட நம்ம கடைசியாக ஒரு அடைய வேண்டிய இடம் நீதிமன்றம்னு பலமுறை சொல்லுவாங்க. ஸோ நீதிமன்ற கதவு தட்டுறதான் ஒரே வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. அது நீதிமன்றம் எப்பவுமே மக்களுடைய நம்பிக்கைக்குரியது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம்.
துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதனத்தை ஒழிக்க வேண்டும், டெங்குவை போல மலேரியாவை போல அதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்க முடியாது, தவிர்க்க முடியாது, அழிச்சு தான் ஆகணும், ஒழிச்சு தான் ஆகணும், நீங்கள் ரொம்ப சரியான பெயர் வச்சுருக்கீங்க, அது மாதிரி ஒழிக்கணும்னு சொல்லி சொன்னது வந்து அது சனாதனம் அப்படிங்கிறது வேறு எந்த மதத்தை பற்றிய வார்த்தையும் கிடையாது, அது வந்து ஹிந்து மதத்தை பற்றிய வார்த்தை தான். ஹிந்து மதத்தை பற்றிய சொல்லுவது வேறு எந்த மதமும் கிளைம் பண்ணிக்க, நாங்கள் தான் சனாதனம், வேறு எந்த மதமும் கிளைம் பண்ணிக்க போதும் கிடையாது. அப்போ வந்து இந்த சனாதனத்தை பற்றி 140 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய 100 கோடி மக்களுக்கு மேலே வந்து இந்துக்கள் கூடிய இடத்துல இங்கே பேசிட்டாங்களேங்கிறதுலாம் இல்லை பிரச்சனை. இது வெளிநாடுகளில் போய் பேசியிருந்தா கூட, நீங்கள் மலேசியாவில், சிங்கப்பூரில், அரபு நாடுகள் எங்கே போய் பேசினா கூட அங்கேயுமே தண்டனைக்குள்ளாகக்கூடிய ஒரு குற்றமாக இருந்திருக்கும். அந்த நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருந்தால் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஜாகிர் நாயக் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய பிரீச்சர், அவர் வந்து ஒரு சொற்பொழிவாளர், ஆன்மீக குரு மாதிரி பார்க்கப்படுறவர். அவர் வந்து நமக்கு வந்து நம்ம தேடப்படும் குற்றவாளியாக இந்திய அரசு வந்து அறிவித்த பிறகு பல நாடுகள் இங்கே வரவிடாமல் தடுத்தான்னு பார்த்தோம். அப்போ வந்து அவர் வந்து இந்தியர், அவர் வந்து ஹிந்து மதத்துக்கு எதிராக தான் ஏதோ பேசியிருக்கிறாருங்கிற மாதிரி சொன்னோம். அவர் இஸ்லாத்துக்கோ வேறு எதுக்கும் பேசலை. அவர் பேசுனது இந்தியாவுக்குள்ளே தான், இங்கே தான் போயிருக்கு. அப்போ வந்து வெளிநாடுகளில் வழக்கில்லை. அப்போ பல நாடுகள் அவர் வரக்கூடாதுங்கிற அளவுக்கு தடுக்கிறாங்கன்னா, அரபு நாடுகள் உட்பட பல நாடுகள், நம்ம வந்து இஸ்லாமிய நாடுகள் பல நாடுகள் வந்து நம்மகிட்ட ஒரு நட்பு பாராட்டி எந்த மதத்தையும் சொல்லக்கூடாது. பாரும்போது இந்து மதங்கிறதுல நீங்கள் இஸ்லாம் மதத்தை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி மலேசியாலேயோ அரபு நாடுகளில் நீங்கள் இஸ்லாம் பற்றி பேசவே முடியாது. ஸோ அதை வந்து செப்பரேட்டாக வச்சிடும். அந்த நாடுகளில் கூட இந்து மதத்தை பற்றி பேச முடியாங்கிற மாதிரி நிலைமை இருக்கும்போது, இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடுகளில், நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்திருக்கேங்கிற ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் சொன்ன போல் வட மாநிலங்களில் பெரிய அளவில் தேர்தலையும் கூட எதிர்த்துன்னு பார்த்தோம். அப்போ வந்து இது அட்ரஸ் பண்ணப்படாமலே போயிடுச்சு. இவர் மட்டும் இல்லை, இதே மாதிரி கடுமையான விமர்சனங்களை ஆசிரியர் கி வீரமணி வச்சிருக்கிறாரு, கு ராமகிருஷ்ணன் வச்சிருக்கிறாரு, அண்ணன் திருமாவளவன் வச்சிருக்கிறாரு. இது மாதிரி பல சந்தர்ப்பங்களில் கடுமையாக விமர்சனம் வச்சிருக்காங்க. அது இந்த மதத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதல்ல அவருடைய நோக்கம், மதத்தை இழிவுபடுத்துவ ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. காங்கிரஸே வச்சிருக்கேன். எஸ், பல சந்தர்ப்பங்களை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நேரடியாக கொண்டு போய் வைக்கும்போது இதுதான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் இருக்கு. நம்ம வந்து எல்லா மதத்திலும் ஏற்றம் இருக்கும், எல்லா மதத்திலும் தாழ்வு இருக்கும், வேறுபாடு இருக்கும். அதை நீங்கள் பேசிக்கலாம். எல்லா மதத்தோடைய நீங்கள் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய மதமே இஸ்லாம். 1500 வருஷம், 2000 வருஷம் கிறிஸ்டியானிட்டி. அப்படி எந்த மதம் வச்சுட்டாலும் 1500 வருஷம் முன்னாடியோ 2000 வருஷம் முன்னாடி இருந்த விஷயம் அப்படியே நீங்கள் டிட்டோவாக எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. நார்மலாக உள்ளதுதான். அதுபோல் இந்து மதத்தில் சில விஷயங்கள் இருக்கலாம், மறுப்பதற்கு நம்ம வந்து அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம சொல்ல. ஆனால் அதை வந்து நீக்குவதற்கோ போக்குவதற்கோ நோக்கம் இல்லாமல் அதை வந்து விமர்சிக்கக்கூடிய வகையில், அதை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் நம்ம பல சந்தர்ப்பங்கள் பார்த்துருக்கோம். நிறைய அரசியல் பெருமக்கள் வந்து ரம்ஜான் நோம்பு திறக்க போவாங்க. அங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசுவோம், இஸ்லாமிய பெருமக்கள் பற்றி பேசுவோங்கிற மட்டும் இல்லாமல் இந்துக்களை பற்றியும் பாஜக பற்றி 2 விமர்சனம் வச்சுப்போம் அப்படின்னு போய் கிளம்புறாங்க. இது மாதிரியான ஒரு போக்கு வந்து போய்கிட்டே இருக்குது, அது அதிகரிச்சிட்டே இருக்குது டே பை டே அப்படின்னு நினைக்கும்போது இந்த பேச்சு வந்து ஒரு பெரிய பேரதிர்ச்சியாக வந்தது. அது வந்து துணை முதலமைச்சராக இருந்தனால கட்டாயமாக தமிழ்நாட்டில் எந்த ஆக்ஷன் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து ஒன்று கேட்க முடியாமல், இது வந்து தப்புங்க இந்த பேச்சு அப்படின்னு கூட சொல்கிற ஒரு ஆள் வரும்போது இந்த தீர்ப்பு வந்திருக்கு. ரொம்ப எலாபரேட்டான, ரொம்ப டீட்டெயிலான, அலசி ஆராயப்பட்ட ஒரு தீர்ப்பு. இது வந்து ஒரு பெரிய ஆறுதல் அளிக்க நீதிமன்றம், ஒரு சாமானிய மனிதனின் கடைசி புகலிடம் நீதிமன்றம் அப்படிங்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பாக நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போலீஸ் தரப்பு வாதங்கள், அவர்களுடைய அஃபிடவிட்டு, மாளவியா தரப்பு வாதங்கள், அவங்களுடைய அஃபிடவிட் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ச்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து திமுகவும் திகாவும் தொடர்ந்து இந்து மதத்தை விமர்சனம் பண்ணுறதை அவருடைய வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ரொம்ப பதிவு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லுவேன், இன்னைக்கு நேற்று இல்லை பல சந்தர்ப்பங்களில் அவருடைய இயக்க நிறுவன தலைவர் வந்து பெரியார்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர் வீரமணிலேருந்து எல்லாருமே இதை கடுமையாக விமர்சனம் பண்ணி வந்திருக்காங்க. நம்ம வந்து ஒரு படி கீழே போய் இறங்கி விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பிலோ த பெல்ட் கிக் பண்ண சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்து மதத்தை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இந்து கடவுள்களை ரொம்ப இழிவுபடுத்திருக்காங்க, இந்து புராணங்களை ரொம்ப இழிவுபடுத்திருக்காங்க. கண்கூட நம்ம பார்க்குறோம். அப்படி இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே கேட்க மாட்டாங்களா, இதுவும் தப்புங்க, அப்படி பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களா இருந்தபோது இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து, நீதிமன்றம் வச்சிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும். இதுல வந்து காவல் அதிகாரி, விசாரணை அதிகாரி, அவங்க வந்து அவங்க வாதிட்ட விஷயங்கள் அதுவே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, சனாதனத்துக்கு எதிராக கவர்னர், சனாதனத்துக்கு ஆதரவா சனாதனத்தை பத்தி கவர்னர்லாம் பேசும்போது இவர் பேசக்கூடாதா, பிஜேபி பத்தி பேசும்போது இவங்க பேசக்கூடாதா அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு பாயிண்டா வந்துடுறேன். இப்போ வந்து சனாதனத்துக்கு ஆதரவா கவர்னர் பேசுறாரு, சனாதனத்துக்கு ஆதரவா பாஜக பேசு. இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்துட்டு போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் பேசுறது ரொம்ப ஆச்சரியம். அது வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அது வந்து இப்படி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றங்கள் வந்து வழக்குகளை தள்ளுபடி பண்ணுவாங்க. எப்படின்னா, உங்க அரசியல் சண்டையெல்லாம் வெளியில் வச்சுக்கோங்கப்பா, நீதிமன்றத்தை வந்து அரசியல் மன்றம், மக்கள் மன்றம் வேற, சட்டமன்றம் வேற, நீதிமன்றம் வேற. ஸோ நீ அங்கே வச்சு இங்கே வச்சு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு காவல்துறை எக்ஸிக்யூட்டிவோடைய ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பாஜக பேசுது, கவர்னர் பேசுறாங்க. கவர்னருக்கு கீழே தான் வேலை பார்க்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர். கவர்னர் தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸோடைய நம்பர் 1 பாஸ். அவருக்கு கவர்னர் மட்டும் பேசுறான்னு சொல்லி ரொம்ப பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பிஜேபி பத்தி கொண்டு வந்தது வந்து பிஜேபி இல்லை, அது எந்த கட்சி கொண்டு விடுதலை சிறுத்தைகள் பேசலாமான்னு சொல்லி கேட்டால் கூட நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ பொலிட்டிக்கலான டைரக்டா ஸ்டேட்மெண்ட் இது வந்து சொன்னா எப்படி சொல்றாங்க, ஒரு இன்ஸ்பெக்டரோட அஃபிடவிட்ல எப்படி வர முடியும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு பார்ட். ரெண்டாவது வந்து அப்படியே பேசினா கூட ஒரு விஷயத்தை பாசிட்டிவா யாருனாலும் பேச முடியும்.
நான் பாசிட்டிவாக பேசுகிறேன் அப்போ நீ நெகட்டிவாக பேசக்கூடாதுங்கிறது எந்த உலகத்தில் ஒரு லா இல்லை, லாஜிக்கே இல்லை. நீங்கள் லா இல்லாமல் போகிறீங்களா? அவர் வந்து அமெரிக்கா பாராட்டுறாரு அப்படின்னா அப்போ நான் அமெரிக்கா திட்டுவேன். அப்போ பாராட்டினா பேசாமல் இருக்கீங்க, திட்டினா மட்டும் சண்டைக்கு வரீங்கன்னு நான் 100 கோடி ரூபா பரிசு கொடுக்குறேன், நான் 100 கோடி ரூபா ஆட்டே போகிறேன், ரெண்டும் ஒன்று தானே. இது என்ன, எந்த லா ஈடுபடுது, எந்த லாஜிக்குன்னே தெரியல. கவர்னர் சனாதனை பற்றி பேசியிருக்கிறார், பாஜக சனாதனத்தை பற்றி போற்றி புகழ்ந்திருக்கிறது. சரி, அவர்கள் புகழ்ந்தது மிகையாக கூட இருக்கலாம், தப்பாக கூட இருக்கலாம், சட்டவிரோதம் கிடையாது. நீங்கள் போய் மிகையா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், பொய்யா சொல்லிட்டாங்க, சனாதனத்தில் இல்லாத பொருளாக சொல்லிட்டாங்க கூட இருக்கலாம். தப்புக்கு குத்தத்துக்குமான வித்தியாசம். இங்க வந்து கிரைம் என்ன மேட் அவுட் ஆகுது? நீங்க சனாதனத்தை பத்தி கவர்னர் பேசுனது இல்லையோ, சனாதனத்தை பத்தி பாஜக பேசுறது என்ன கிரைம் மேட் அவுட் ஆகுது? ஆனா சனாதனம் அப்படிங்கிற இந்து மத 4 ஃபாலோவர்ஸ் நம்பிக்கையை ஒழிப்பேன்னு சொல்றதுல ஒரு கிரைம் மேட் அவுட் ஆகுது. அப்போ வந்து ஒரு காவல்துறை இப்படி சொன்னது ரொம்ப பெரிய அதிர்ச்சி அளிக்குது. லீகலா எப்படி அவங்களுக்கு வந்து இது மாதிரி கொடுத்தாங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியம். இதுல 2வது பாயிண்ட், அதே காவல்துறை அதிகாரி இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்லியிருக்காரு. சனாதன தர்மத்தை பத்தி உதயநிதி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்காங்க எதிர்த்து. தந்தை பெரியார், மகாத்மா காந்தி, காமராஜர், புத்தர், ராமானுஜர், வள்ளலார்லாம் வந்து சனாதனத்திற்கு எதிராக பேசியிருக்காங்கன்னு ஒரு பாயிண்ட். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க வந்து யாருமே எதையுமே படிக்கல அப்படிங்கிறது தெரியுது. அவங்க சொன்னதுல நீதியரசர் ஸ்ரீமதி அவர்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. பெரியார் வந்து இது பண்ணார் அப்படிங்கிறது உண்மைதான், அதில் வந்து மறுக்கலாம். நம்ம வந்து அதையும் சேர்த்து அந்த விமர்சன பார்வைக்குள்ளாக உண்மைதான். அதை தவிர காந்திலேருந்து, புத்தர்லேருந்து, காமராஜர்லேருந்து, ராமானுஜர்லேருந்து, வள்ளலார் வரைக்கும் யாருமே சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசல. இங்க இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகள், சில பழக்க வழக்கங்கள் எதிராக பேசியிருக்காங்க. நான் சொன்னேன், ஒரு விஷயத்தை வந்து ஒரு இந்தியாவில், ஒரு இந்திய ஆட்சி முறையில் சில குறைபாடுகள் இருக்கும், அதை சொல்றது. பாஜகவை பற்றி விமர்சனம், இதை சொல்றதுக்கும் ஒட்டுமொத்த இந்தியா சொல்றதுக்குமான வித்தியாசம். இந்தியாங்கிற நாடே ஒரு உருப்படி இல்லாத நாடு. இந்தியா சிதறுண்டு போகும்னா ஏன் இறையாண்மை சட்டம் வருது? திரு வைகோ அவர்கள் வந்து இந்தியா துண்டு துண்டா போயிருந்தார், ஏன் இந்தியாவுடைய இறையாண்மை சட்டம் வந்துச்சு? அது பேசக்கூடாதுங்கிற கணக்கு உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து ஒரு பாஜக அரசு சரியில்லாமல் இருக்குது, பாஜக வந்து துண்டு துண்டா போயிடும் அப்படின்னா அது யாரும் வர மாட்டாங்க. அப்போ வந்து சனாதனம் அப்படிங்கிறத பற்றி, அதில் இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகளை பற்றி கட்டாயம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை அவர்கள், வள்ளலார் வந்து சுத்த சன்மார்க்க சைவர், அவர் வந்து முழுக்க இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஷண்மதங்கள் சொல்லக்கூடிய இந்த 6 மதங்களுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய சைவத்துடைய மிக முக்கியமான, அவர் வந்து அவளை வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினிலேருந்து அவர் சொல்லாத விஷயங்கள் கிடையாது. இந்த இந்து மதம் சனாதன தர்மம் என்ன சொல்கிறதோ அதை 100 விழுக்காடு கடைபிடித்தவர். வேத காலத்தில் சொன்ன ஏகம் சத் அப்படிங்கிறது வந்து உண்மை ஒன்றே அப்படிங்கிறது வந்து அத்தனையுமே அப்படியே ஏற்கொண்டார். ராமானுஜர் கேட்க வேண்டியதே இல்லை, விசிஷ்டாத்வைதம் அதை நீதியரசர் குறிப்பிட்டது போல திருக்கோஷ்டியூர் விமானத்தில் இருந்து மேலே ஏறி ஓம் நமோ நாராயணங்கிற மூல மந்திரத்தை எல்லோருக்குமே சொன்னவர். அப்படி வந்து அப்போ எல்லாருக்கும் அரவணைக்கும் போது இன்னைக்கு வந்து பேசிட்டு கூடிய எல்லாரையும் அரவணைக்குங்கிறத அன்னைக்கே சொன்னவர். அவர் எப்படி சனாதனத்துக்கு எதிராக இருந்தவராக இருக்கும். அதே மாதிரி மகாத்மா காந்தி சொல்ல வேண்டியதில்லை, அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் ஹேராம் சொல்லிட்டு இருந்தவருங்கிற பார்க்குறோம். அப்படி எல்லாருமே புத்தர்லேருந்து, காந்திலேருந்து, காமராஜர்லேருந்து யாருமே வந்து சனாதனத்துக்கு எதிராக இருந்தவர்கள் அல்ல. அப்போ அவர்களையும் பெரியாரையும் துறைமுக உதயநிதி ஒன்றுபடுத்தி பேசுவது சரியே இல்லை. நீதிமன்றத்தில் இப்படி ஒரு அஃபிடவிட் வந்து எப்படி தாக்கல் பண்ணாங்க? இதுவும் தவறான அஃபிடவிட். அவங்க என்ன ஆதாரத்தை காட்டினாங்கன்னு தெரியல, என்ன வார்த்தையை சொன்னாங்கன்னு தெரியல. அப்போ வந்து இன்னைக்கு வந்து நீ பண்ற விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு நம்ம பிள்ளையை பார்த்து நம்ம சொல்றதும், அந்த பிள்ளையை ஒழிச்சுடுன்னு சொல்றதும் ஒன்றா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய குழந்தைகள் வந்து சரியாக செயல்படல அப்படின்னா இப்படிலாம் செயல்படலாமா நான் வந்து அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறதும் தண்டிக்கிறதும் வேற விஷயம். ஆனால் அந்த குழந்தைய நான் கழுத்தை வெட்டுவேன்னு சொல்லி எப்படி இருக்க முடியும்? அந்த ஆணவ படுகொலைகளுக்கும் இந்த மதத்தை ஒழிப்பேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்க முடியும்? வித்தியாசம் இருக்க முடியும். அப்போ வந்து மதத்தையே ஒழிப்பேன்னு சொல்லி சொல்லும் போது அதை வந்து ராமானுஜர் சொன்னாரு, வள்ளலார் சொன்னாருங்கிறது வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. இதில் தான் நமக்கு 2வது விஷயமும் வருகிறது. இந்த டோட்டலாக அதை பற்றி பேசும்போது சொல்கிறாங்க, அவங்களோட அப்சர்வேஷனில் ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் அவருடைய இதிலிருந்து எடுத்து திரு சுபவீர பாண்டியன் வரைக்கும் எடுத்து சொல்லி திமுகவுடைய ஹிந்து சனாதன வெறுப்பு பேச்சுகள் பற்றி அழகாக தொகுத்து சொல்கிறார் நீதிபதி. அதான் இப்போ வந்து இவர்களுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று அப்பீலுக்கு போகலாம், இல்லாட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே இங்கே வந்து 2 நீதிபதிகள் கொண்டு அமர்வுக்கு நீங்கள் போய் கேட்கலாம். அப்போ வந்து ஏதாவது மாற்றி சொல்லலாம். அப்போ நீதியரசர் அவர்கள் ரொம்ப தெளிவாக பட்டியலிட்டிருக்கிறார். காவல்துறை அதிகாரியுடைய பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்ட தகவல்களை மறுத்து அவ்வளோ தெளிவான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இவர்கள் சொல்லாத விஷயங்களையும் சேர்த்து வச்சுட்டு இவர்கள் வந்து ஹேபிச்சுவலாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நேற்று பண்ணல, திரும்பி நம்ம வந்து யாரே ஒருத்தர் நம்ம வந்து திரு மறைந்த நெல்லைக்கண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா பற்றி பேசும்போது நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு பாம்புக்கும் போடுவீங்கன்னு பார்த்தேன், ஒன்றும் போடலங்கிற மாதிரி சொல்றாரு. அது வந்து ஒரு உணர்ச்சி பெருக்கில் வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு வந்து லூஸ் டாக்ல விட்டார். அவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் அல்ல. அந்த இடத்துல ஏதோ ஒரு மெய் மருந்து அப்படி பேசிட்டான்னு பார்க்கணும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வராங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து என்ன யார் ஒருத்தருமே உணர்ச்சிப்பட்டு சில விஷயங்களை செஞ்சிட முடியும். அப்போ வந்து இல்லைப்பா வந்து உணர்ச்சிப்பட்டானா அது வந்து மன்னிக்கலாமா இல்லைங்கிறது செகண்ட் தாட் கொடுக்க முடியும். ஆனால் இது வந்து திராவிடர் கழகம் துவக்கப்பட்ட நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக வரைக்குமான இடத்துல திமுக இன்னைக்கும் கூட பல பேச்சாளர்கள் வந்து இந்த விஷயங்களை ஆமான்னு சொல்லிட்டு கூட்டியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே
அன்னைக்கு ஏதோ நான் ஒரு ஆர்வ கோளாறுல பேசிட்டாங்க, ஒரு சாதாரண பேசிட்டாங்க, அது வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதுன்னு சொன்னாங்க. அது வேற விஷயம். நம்ம சரிங்க ஒன்று புரிஞ்சுக்கலாமே. ஆமாம் அப்படி தான் பேசுவேன், ஆமாம் நான் பேசுனதை நான் பின்வாங்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அவர்களுக்காக வாதாடிய திரு வில்சன் உள்ளிட்டவர்களோ திரு உதயநிதி அவர்களோ அது வந்து பின்வாங்கவும் இல்லை. அப்போ பின்வாங்கினா கூட நமக்கு வந்து ஓகே ரெகுலேட் பண்ணிட்டாங்க, அதுக்கு மேலே அங்கே பேசுன பேச்சு தானே, அப்போ வந்து பேச்சு திரும்பி வாங்கிட்டாங்க, முடிஞ்சு வச்சுக்கலாம். அவர்கள் இல்லை ஆமான்னு சொல்லி ஒரு ஆமா ஒரு பிடிவாதம் இருக்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துருக்கு. அப்போ தான் நீதியரசர் வந்து ஒரு பெரிய பட்டியலை போட்டு இது வந்து எதேச்சியாக நடந்த நிகழ்வு அல்ல, இவர்கள் தொடர்ந்து இந்த வாடிக்கையாகவே செய்து கொண்டு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்குறாங்க, which is a fact. இதுல வந்து திமுகவுடைய அந்த விஷயங்கள் இது வந்து இந்த நேரத்தில் கிளறப்படுகிறது அப்படின்ற பாயிண்ட் வந்து நிற்குது சார். யார் இந்த நேரத்துல வழக்கு போட்டால் வாய்தா வந்துகிட்டே தானே இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எதுக்கு சிபிஐ விசாரணை வந்து கரூர் சம்பவத்துக்கு விசாரிக்கிறதுக்காங்கன்னா இது ஒரு கேள்வி எழுப்புறாங்க. கரூர் சம்பவத்துக்கு எதுக்கு சார் சிபிஐ வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு இடத்துக்கு போனாங்களா நீதிபதி, இன்னும் நல்லா பிரீஃபா ஐ மீன் நல்லா டீடைலா டச் பண்ணிருக்காங்களா அப்படின்ற பாயிண்ட் பண்ணணும்ல. நீங்கள் வந்து எல்லா நீதிபதிகளுமே ஒவ்வொரு வழக்கையும் கொடுக்கும்போது நீங்கள் நம்ம பார்க்குற நம்ம வந்து லாஸ்ட் லைனை மட்டும் போட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டு போயிடுவோம். ஒவ்வொரு வழக்கிலையுமே தீர்ப்பு 300 பக்கம் 400 பக்கம்லாம் வந்திருக்கு. அப்போ என்ன செய்வாங்க, எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி டீகோட் பண்ண தான் செய்வாங்க. நீங்க வந்து அமித் மாலவியா தரப்பு என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்தது, திரு உதயநிதி தரப்பு என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்தது, காவல்துறை என்னென்ன சொல்லியிருக்கிறது, மூன்றில் உள்ள வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இதற்கு முந்தைய வழக்குல தீர்ப்பு என்ன வந்திருக்கு, எது இந்த வெறுப்பு பேச்சுல வரும். அவன் சொல்லாங்க இதை வந்து ஒழிப்பு அப்படிங்கிறத என்னென்ன ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அபாலிஷ் அப்படிங்கிற சொல்லி, அபாலிஷ்னா நிரந்தரமாக இல்லாமல் செய்வது அப்படின்னு சொல்லி, அப்போ சனாதனத்தை இல்லாமல் செய்வது என்ன அர்த்தம் சொல்லிட்டு அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்க. அப்போ டீட்டெயிலாக பண்ணத்தான் வேணும். இந்த வழக்கு வந்து இன்னைக்கு தொடரப்படலை, நீங்கள் சொன்ன மாதிரி 2023 உள்ளது, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. அப்போ 3 வருஷமாக தான் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன சார் நேற்று ஆரம்பிச்சு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல கணக்கு கிடையாது. ஸோ 3 வருஷங்கிறது நீதித்துறையை பொறுத்தளவுக்கு வேகம் தான். அதில் வந்து நம்ம வந்து அது இவ்வளோ ஸ்லோவாக இவ்வளோ வேகமானு சொல்ல அளவுக்கு நம்ம கணக்கில். அப்போ 3 வருஷத்துல அவங்க தெளிவாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் திரும்பி இன்னும் சொல்ல போனால் அமித் மாலவி அவர்கள் வந்து தன்னுடைய வழக்கை குவாஷ் பண்ண சொல்லி கேட்கிறார். அதுக்கப்புறம் இந்த விசாரணை வருது. இதில் நீங்கள் எங்கே வந்து நீதிமன்றம் தனியாக ஆர்வம் கடிச்சுன்னு சொல்ல முடியும். அண்ட் அவங்க வந்து இவ்வளோ டேட்டா எடுத்து வச்சிருக்காங்க. திராவிடர் கழகம் திமுக வந்து இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்குது. ராமானுஜர்லேருந்து வள்ளலார் வரைக்கும் இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது டேட்டா வைக்கணும்ல. ஏன்னா இது வந்து இன்ஸ்பெக்டர் வச்ச குற்றச்சாட்டு. இன்ஸ்பெக்டர் வந்து திரு உதயநிதி மட்டும் இல்லைங்க, சனாதனத்தை எல்லாரும் கண்டபடி திட்டிருக்காங்கன்னு ஒரு பயங்கர சனாதனிகளுடைய பட்டியலை போடுறார். அதர் தான் பெரியார் தவிர மற்ற அத்தனை பக்கா சனாதனிகள் அவங்களுடைய பட்டியலை போடும்போது அவங்க வந்து அப்படி இல்லைங்கன்னு எடுத்து காட்டணும்ல. அப்போ வந்து டேட்டா கொடுக்கணும்ல. அப்போ வந்து என்ன மாதிரி நாளைக்கு வந்து தீர்ப்புகள் பார்த்துருப்போம். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதியரசர் வந்து சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுத்த போது அந்த தீர்ப்பு அப்படியே இருநீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்றது. அது ஒரு வாரத்தோட மாத்தல மறுக்கல. அப்படித்தானே பார்ப்பாங்க. அப்போ நம்ம கொடுத்த தீர்ப்பு நியாயமா இருக்கா, சரியா இருக்கா, கச்சிதமா இருக்கா, உணர்ச்சிப்படாதா இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ வந்து அமித் மாலவி அவருடைய வழக்கை குவாஷ் பண்றாங்க. நாளைக்கு அந்த திருச்சியோடைய இன்ஸ்பெக்டர் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அப்பீலுக்கு போகலாம். அப்பீலுக்கு போய் இல்லை திரும்பி எஃப்ஐஆர் போடுன்னு சொன்னா இந்த நீதியரசர் தனிப்பட்ட முறையில் அடடா நம்ம போட்ட அப்பீல் வந்து மாறி போயிடுச்சு, நம்ம கேஸ் வந்து மாறி போயிடுச்சு நினைப்பாங்கல்ல. அப்போ தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப சரியா இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக இந்த பக்கம் இவங்க என்னன்னு சொன்னாங்க அதை எடுத்து வைக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க சொன்னாங்க இதை பட்டியல் போடுறாங்க, பட்டியல் போட்டு கொண்டு வராங்க. அப்போ இதில் எக்ஸஸ் எங்கே வருது? சிவராஜ் சித்த வைத்தியசாலை திருப்பத்தூர் கிளை தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448811500. இதுல தான் நமக்கு இந்த கேள்வி வர்றதுக்கான காரணமே நீதிமன்றங்களில் ஹிந்துத்துவ குரலா. உங்களுக்கு பாருங்க ஜிஆர் சுவாமிநாதன் இருக்காரு, அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் போயிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க ஸ்ரீமதி நீதிபதி இருக்காங்க, அவங்க இப்படி பேசுறாங்க, பொலிட்டிக்கல் ஃபிளேவர் அனல் தூக்குதே அப்படின்றாங்க. இது ரொம்ப பயங்கரமான சிந்தனை. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில் நியூட்ரல் குரல் அப்படிங்கிறது தான் சரியாக இருந்திருக்கும். அது இப்போ எப்படி இருந்துச்சு இந்தியாவில், எப்படி இருந்துக்கிட்டு இருந்து அப்படின்னா ஒரு ஒரு மிகப்பெரிய பத்திரிக்கையாளர் வந்து என்கிட்ட கேட்டார். இந்த மாதிரி ரொம்ப முன்னாடி வேறு சொந்தத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ரொம்ப பயாஸ்டாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னார். எனக்கு அப்படி தோணலைங்க. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் முன்னாடி வந்து ஆக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரியாக்ஷன்ஸே இல்லாமல் இருந்துச்சு. முதல் முறையாக நீங்கள் ரியாக்ஷன்ஸை பார்க்குறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்ன இந்த குரூப் வந்து இப்படி பேசுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இது வரைக்கும் இந்துக்களை பற்றி என்னன்னாலும் சொல்லாங்கிற நிலைமை இருந்துச்சு. இப்போ வந்து இந்துக்களை பற்றி சொல்லும்போது நல்லது ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். அவங்க வந்து நம்ம வந்து அண்ணன் சீமான் சொல்லுவார்ல, நீங்கள் என்னை மாறி மாறி அடிப்பீங்க, நான் ஓன் வாய் விட்டு அழக்கூடாதா, நான் அழுதான் ஏன் சத்தம் போகிறேன்னு சொல்லி கேட்பீங்களான்னு கேட்குறேன். அதை மாதிரி வந்து இந்துக்களை பற்றிய விமர்சனங்கள், இந்துக்களை பற்றிய குற்றச்சாட்டுகள், இந்துக்களை பற்றிய அவமரியாதை தொடர்ந்து நடந்து. யோசிச்சு பாருங்கள், ஜம்மு காஷ்மீரில் ஒரு ஒரு கொலை நடந்தபோது எல்லாருமே இங்கே தான், ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வை அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேற எங்கேயாவது உலகத்தில் பாலஸ்தீனில் நடந்தபோது பிரச்சனை சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பங்களாதேஷில் வந்து இந்துக்கள் கொலை செய்யப்படுறாங்க. இன்னைக்கு வரைக்கும்
இன்னைக்கு நம்ம பேசிக்கிற தருணத்தில் மத்திய அரசு வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளெல்லாம் திரும்ப பெறலாமா, அதிகாரிகளையும் சேர்த்து நீங்கள் வந்து எல்லாம் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு வருது. ஆனால் இதை பற்றி இந்தியாவில் எங்கேயாவது ஒரு குரல் வருதா? நம்முடைய வள்ளூர் கோட்டை வரைக்கும் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து 2 நாடுகளுக்குள்ள பிரச்சனை, மதம் அதோட இடன் அஜெண்டா. சரி, அது ஒரு 2 அரபு நாடுகளே பல நாடு ஒன்றுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, சிரியா பிரச்சனை ஈரான் பிரச்சனைக்கு இங்கே வந்து அதுதான் சொல்றேன். அப்போ அவர்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ வந்து 2 பேரும் கடைபிடிக்கிற மதம் ஒன்று, அவர்களுக்குள்ள நாடு காரணமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வந்து கடைபிடிக்கக்கூடிய மதம் என்ன? 2 ஒரே மதம் தானே. அந்த நாடு எதுக்கு பிரிஞ்சது? அப்போ வந்து வேறு வேறு காரணங்களுக்காக வரதெல்லாம் வந்து ஆனால் இங்கே குரல் கொடுத்தாங்க. ஆனால் இந்துக்கள் வந்து பங்களாதேஷில் கொல்லப்படுறாங்களே அப்படிங்கிற தமிழ் இந்தியாவில் இந்த கட்சியாவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்களா, போராட்டம் பண்ணியிருக்காங்களா, ஒரு கண்டனம் கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ வந்து இந்தியாவில் 75 வருஷமாக இந்துக்களுக்காக ஒரு பிரச்சனை வரும்போது யாருமே குரல் கொடுக்கல. நம்ம நீதியரசு மன்னிக்கணும், நம்ம மறைந்த இலகணேசன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்வார். அதாவது எந்த மதத்தினருக்கு பிரச்சனை வந்தாலும் பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் வரும். இந்து மதத்துக்கு பிரச்சனை என்றால் பாஜக மட்டுமே வரும். இந்து மதத்துக்கு பிரச்சனை என்றால் பாஜக மட்டுமே வரும். மற்ற மதங்கள் ஒரு பிரச்சனைனா பாஜக கட்டாயம் வரும். ஆனால் இந்து மதங்களுக்கு வேறு யாருமே வராமல் இருக்கும்போது, அதுபோல் நீதிமன்றங்கள் உட்பட எல்லா இடங்கள்லையுமே இது யாருமே கண்டுக்காமல் இருந்துக்கிட்டு நம்ம எதுக்குப்பா நமக்கு வந்து அப்படி பேசாமல் விட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது முதல் முறையாக இப்படி பேசலாமா, இது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்திருக்கு. அது வந்து ஹிந்துத்துவ குரல் இல்லை, அது நியூட்ரலான குரல். அது இந்துக்களுக்கு எதிராக பேசப்பட்ட தப்புன்னு சொல்ல குரல். உங்களுக்கு புரியுங்களா? மற்ற மதங்களுக்கு எதிராக பேசுங்கன்னோ இந்து மதங்களுக்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்ல, நீங்கள் நடந்த ஒரு சம்பவம் சரியா தப்பா நீதிமன்றம் அனலைஸ் பண்ணுது, அப்படி தானே பண்ணும். அதனால் இது இந்துத்துவ குரல் இல்லை, நியூட்ரல் குரல். இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. சனாதனம், திருப்பரங்குன்றம், இந்த 2 வழக்குகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அதிரடி வைத்தது. அந்த இதில் வந்து திரு ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதி வந்து பார்த்தோம்னா, அடுத்து ஸ்ரீமதி அவர்கள், இந்த 2 நீதிபதிகள், இந்த 2 தனி நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் தேர்தலில் எதிரொலிக்குமா? நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல இந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் வந்து நேரடியாக எலெக்ஷனில் போய் நின்றாது. இது வந்து ஒரு நரேட்டிவ்ல பெர்செப்ஷன்ல இவர்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு திருப்பரங்குன்றமும் சனாதனமும் இந்த 2 வழக்குகளும் ஒரு பெர்செப்ஷன்ல கண்ணோட்டத்தில் அதான் கோவை குண்டு வெடிப்பு மாதிரி, குஜராத் கலவரம் மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்திரா காந்தி மரணம், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தேர்தல் தாக்கத்தை, ஏன்னா அது வந்து ஹியூஜ். இது வந்து என்னதான் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் வந்து சனாதனத்துக்கு எதிராக பேசியிருந்தாலும் அதனால் சனாதனத்துக்கு ஒன்றும் ஆக போகிறது. திருப்பரங்குன்றத்தில் வந்து அட்லாஸ்ட் அந்த ஜோதியை ஏற்றணும் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் மக்கள் வந்து சரிப்பா அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்களே தவிர, இதுக்கு வந்து என்னென்ன யாருமே கேட்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நீதிமன்றம் கிடைச்சுன்னு ஆறுதல் அடைஞ்சிருவாங்க. நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படிங்கிறதுக்காக கொண்டாடி கூத்தாடி ஆஹா ஓஹன் போறதுக்கு அங்கே கிடையாது. ஸோ பாஜக மே ட்ரை டு டேக் அன் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ். அது வந்து ஒன்று குழப்பம். ஏற்கனவே பார்த்த போல பேராசிரியர் சீனிவாசன் வந்து மதுரைக்குள்ளே போட்டியெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். இப்போ நம்ம செய்திகள் வர மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் போட்டிடலாமாங்கிற ஒரு பார்வை வைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் வரலாம். பட் வந்து இந்த தீர்ப்புகள்னால ஹிந்துத்துவ எழுச்சி வந்துருச்சு, இந்த தீர்ப்புகள்னால ஹிந்துத்துவ ஓட்டுன்னு ஒன்று உருவாயிருச்சு, இந்த தீர்ப்புகள்னால இந்துக்களுக்கு அதாவது பாஜகவுக்கு வந்து பெரிய ஓட்டு வந்துருச்சு அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆறுதல் நமக்கு. வந்து இந்த 2மே வந்து ஒரு உரிமை போராட்டம், இந்த 2மே வந்து பொலிட்டிக்கல் போராட்டம் கிடையாது. இது வந்து ஒரு காமன் மேனுடைய சாதாரண சனாதன ஹிந்துவுடைய காமன் போராட்டம். அங்கே தானங்க தீபம் ஏற்றணும், காலகாலமாக ஏற்றிட்டு ஒரு 150 வருஷமாக ஏற்றலை, நாங்கள் 150 வருஷமாக குரல் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்து செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது நீதிமன்றம் வந்து ஆமாங்க செய்யலாங்க ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கு. அது வந்து ஒரு தீர்ப்பாக வந்துருச்சு. ஒரு நீதிபதிக்கு 2 நீதிபதி கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி சனாதனத்தை பாருங்கள் எப்படிலாம் பேசுகிறாங்க, கொஞ்சம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லும்போது ஆமாங்க அப்படி பேசணும் தப்புன்னு இருக்கு, அவ்வளோதான். ஸோ வந்து நீதிமன்றம் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கு, நடந்த தவறுகளை தவறு என்று சுட்டி காட்டியிருக்கிறது, அவ்வளோதான். அதனால ஒரு இந்துத்துவ ஓட்டு வந்துடும் அப்படிங்கிறது இல்லை. அது வந்து தேர்தலில் வந்து பெருசாக எதிரொலிக்குங்கிறதுல பெரும் சம்பவங்கள் எதிரொலிக்கும். இது மாதிரி வந்து இந்துக்கள் ஆறுதல் அடைவார்கள், ஆர்வமாகி ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்குன்றது. ரொம்ப முக்கியமான வழக்கு. பல அரசியல் கூட்டணி நகர்வுகள் மத்தியில் இது வந்து மறைந்திருக்கிறதா இல்லை திட்டமிட்டு மறைக்கப்படுகிறதா அப்படின்றது தெரியல. ஆனால் உண்மையை நம்ம வந்து தொடர்ந்து உங்கள் முன்னால் இருப்போம். ஏன்னால் நாம் வந்து உங்கள் குரல் ஒரே குரலாக தொடர்ந்து எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 7 சென்ஸ் பாருங்க. தொடர்ந்து மாலை 7 மணிக்கு இணைந்திருங்கள். இன்னொரு நேரலையில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.